ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கத்தை வந்து நம்ம எப்படி சேமித்து பழக போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ தங்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து அதே வந்து நம்மளுக்கு வந்து பழக்கமாக போகுது. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பழக பழக அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து தங்கத்தை வந்து சேமித்து பழக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 50 days சேலஞ்சு. ஒரு சின்ன ஒரு கிராம் மினிமமாக எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ சப்போஸ் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் 1/2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் அந்த 1/2 கிராமும் பண்ண முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மில்லிகிராம்ஸில் வந்து போங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும். இல்லை வந்து டிஜி கோல்டு தான் நம்மளுக்கு நல்லாவே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது இல்லையா. ஸோ 100 கிராம்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ மினிமமாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போயே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டு வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து அதிகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது, உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாமர்த்தியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன கம்பலோ இல்லை மோதிரமோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா யூஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து இதை நான் வந்து போட மாட்டேன், எனக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து இத்தனை அளவு தேவைப்படுது அப்படின்னு டிசைனுக்காக வாங்காதீங்க. டிசைன் நல்லா இருக்குது, கல் வச்சது இருக்குது, அந்த மாதிரி ரோடியம் பாலிஷ் கூட நீங்கள் போங்க. பட் வந்து அது ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும், சரிங்களா? நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஸ்டட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அப்புறமா கூட லேட்டராக உங்கள் கையில் காசு இருக்கும் போது நீங்கள் ரோடியம் பாலிஷ்க்கு அந்த மாதிரி வந்து போய்க்கலாம், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு 50 days வந்து சேலஞ்ச் நம்ம தங்கம் சேமிக்க ஏன் முடியல அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். சரி, ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்குது, இருந்தாலுமே வந்து பண்ண முடியல. சரி, அதனால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பழக்கப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு, எனக்கு வந்து டிசைனாக இப்படி எடுக்கணும், என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசேல் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ கல் இருக்காது, ரொம்ப டிசைன்ஸ் எடுக்க மாட்டேன், அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக வந்து செய்கூலி கொடுத்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்காது. ஓகே, நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த ரோடியம் ஃபினிஷு அந்த மாதிரி தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, புதுசாக நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ பழைய நகையை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிச்சு, நான் இப்போ வந்து ஒரு அறுந்து போச்சு, இல்லை வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு, நான் வந்து அறரா ஸ்டேஜில் இருக்குது, இல்லை வளைஞ்சு போச்சு நெளிஞ்சு போச்சுன்ற இருக்கும் பொழுது நான் அதை கொடுத்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன், சரிங்களா? எனக்கு அப்போ என்ன தேவைப்படுதுன்றதை இதை தான் வந்து நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பர்சனலாக வந்து தேவைப்படுது வந்து காயினு. அதுவும் வந்து மேபி வந்து நான் 24 கேரட் காயின் தான் வந்து போவேன். ஏன்னா வந்து 99.9% வந்து பியோர் கோல்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து இனிஷியலாக என்னோடய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 1 கிராம் ஒரு 9.5லேருந்து 9.7 அரவுண்ட் 10க்குள்ளே என்னோடய கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து நான் இது எடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்தடுத்த மைண்டில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிளான் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு வந்து டெய்லி நம்ம பைசா வந்து எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து கமிட் ஆகிட்டே இருக்கும்போது, ஸோ இதை எடுத்து முடிப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் அடுத்தது என்ன பிளான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து 1 கிராம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே, சரிங்களா? ஸோ நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட பிளான் என்ன, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, 1 கிராமா 1/2 கிராமா, சரி அட்லீஸ்ட் 100 மில்லியாக இருந்தால் கூட எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு அதை பார்த்துட்டு வந்து வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ்
அதுவும் வந்து ஒரு சேவிங்ஸ் தான். எமர்ஜென்சியும் நீங்கள் கொஞ்சம் ஃபண்ட் வீக்காக வச்சுக்கிறதும் சேவிங்ஸ் தான். ஸோ கோல்டு வந்து எனக்கு தெரிஞ்ச மேஜரான பெரிய வந்து சேவிங்ஸு. ஸோ நான் வந்து எனக்கு டக்குன்னு வந்து லிக்விட் கேஷ் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு ஜுவல்லை தான் வந்து ஃப்ளச் பண்ணுவேன், இல்லை வந்து அடகுக்கு போடுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். டக்குன்ட்டு கொஞ்சம் பல்கான அமௌண்ட் வந்து தேவைன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கு காயினும் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா காது வச்ச மாதிரி காயின் எடுங்க. ஒரு சில பேங்க்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காது வச்ச காயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க அடமானத்துக்கு. நீங்கள் செக் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காயின் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று என் பொண்ணு வந்து ஸ்டடீஸ்க்கு அந்த மாதிரி நான் வந்து ரீசேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா வந்து ரீசேல் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஒரு பார்ஷலான ஒரு கோல்டை வந்து நான் சேவிங்ஸுக்குன்னு வச்சுட்டு அதை வந்து நான் தொடமாட்டேன். சேல் பண்ணுறதோ ஃப்ளச் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நான் தொடமாட்டேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரப்போ டேரெக்டாக அந்த கோல்டில் போய் அந்த கோல்டை எடுத்து டேரெக்டாக வந்து சேல் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து நிம்மதியான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே வந்து லாஸ் ஆகாது. ஸோ என்னோடய பிளான் என்ன அப்படின்னும் சொல்லிட்டேன். ஃப்யூச்சரில் வந்து நான் எதுக்கு சேல் பண்ணுறோன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? சப்போஸ் எனக்கு இம்மீடியட் கேஷு வந்து நீட் இருந்துச்சுன்னா நான் சேல் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து உங்களோட தேவைகள் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்ம வந்து பழக்கப்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்கோம், கொஞ்சம் நடுவில் வந்து நான் எடுக்கல, மோதிரம் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய சேவிங்ஸாக வந்து நான் எடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து மோதிரம் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து ரிங்கு, பாப்பாவுக்கு வந்து ரிங் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ வந்து காயின் எடுக்கிறேன், சரிங்களா? மோதிரம் வந்து என்னோட தம்பிங்களுக்காக நான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் எடுத்தேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிட்டா. ஸோ 94% எடுத்தா. ஸோ அதுக்காக வேண்டி அவளுக்கு எதனா ஒரு கோல்டில் கிஃப்ட் பண்ணணும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 2 கிராம் கம்பல் அவளை என்ன ஆசைப்பட்டாலோ அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஃபுட்டு, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஃபுட்டு ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக அவளுக்குமே வந்து நான் கோல்டில் தான் வந்து கம்பலாக வந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ் அன்லிமிட்டட் கோல்டு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் வந்து ஸ்லோகன், லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ், லிமிட்டட் திங்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் கோல்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளோட செட்டப். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை செட்டு சின்ன கம்பல், அப்புறம் எத்தனை செட்டு மீடியம் கம்பல், எத்தனை செட்டு பெரிய கம்பல் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செஷன்லேயும் சொல்லுங்கள், சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு 8 ஜோடி 10 ஜோடி இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சேவிங்ஸ் தான், சரிங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.